10வது கணக்குமா, ஒரு தொட்டியில் 5000 லிட்டர் நல்ல நீர் உள்ளது என்க. 1 லிட்டருக்கு 30 கிராம் அளவு உப்பு கொண்ட உவர் நீர் 25 லிட்டர் பர் நிமிடம் என்ற அளவில் தொட்டியில் செலுத்தப்படுகிறது. டி நிமிடங்களில் இந்த உவர் நீரின் அடர்த்தி கிராம் பர் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. சி ஆஃப் டி ஈக்குவல் டு 30t/200 + t என தரப்பட்டுள்ளது. t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எனில் அடர்த்தி எவ்வாறு மாறும்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 5000 லிட்டர் தண்ணி இருக்குது. அந்த 5000 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டருக்கு 30 கிராம் அளவு உப்பு, 1 லிட்டருக்கு 30 கிராம் அளவு வந்து உப்பு சேர்க்கணும். ஓகே, அது எப்படி சேர்த்துறான்னா அதில் 30 கிராம் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு, அப்போது நம்ம 1 லிட்டரில் நம்ம அந்த நல்ல தண்ணியில் உப்பு தண்ணி சேர்க்கும் போது என்ன மாறும், அது உவர் நீராக மாறும் இல்லையா. அப்போது 1 நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வந்து போகுது அப்படின்னா 25 லிட்டர் தண்ணி வந்து போகுது. ஓகே, தொட்டியில் வந்து கொண்டு போய் ஊற்றுறாங்க, செலுத்தப்படுகிறது. டி நிமிடங்களில் இந்த உப்பு நீரினுடைய அடர்த்தி எப்படி எந்த ரேஷியோவில் இருக்கும், என்னென்னா எந்த சார்பு வடிவத்தில் கொடுத்துருக்காங்கன்னா சி ஆஃப் டி ஈக்குவல் டு 30t/200 + t அந்த இதுவில் கொடுத்துருக்காங்க. இப்போ 30t அப்படிங்கிறது என்னென்னு 30 கிராம் இருக்கும். ஓகே, 1 லிட்டருக்கு 30 கிராம் அளவு உப்பு இருக்கும். எல்லாமே நேரம் சார்ந்து தான். இதில் 1 நிமிஷத்துக்கு 25 லிட்டர்னா அப்போ எத்தனை 25 வந்து 5000 லிட்டர் வரும் நமக்கு, 225 தானே 5000. அப்போ 200 + t எல்லாம் நேரம் சார்ந்துருக்குது. டீனோட இது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத கணக்கில் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் c of t ஈக்குவல் டு லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 30t/200 + t. சி ஆஃப் டீனோட இது கொடுத்துட்டாங்க சாமி. இந்த லிமிட் மட்டும் நாங்கள் போடுறோம். சி ஆஃப் டி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. லிமிட் இங்கே போட்டால் இங்கேயும் போட்டாகணும்ல. இப்போ லிமிட் இது மாதிரி இன்ஃபினிட்டிவ்னு வந்துச்சுன்னா நம்ம எந்த வடிவத்தில் எழுதணும், பை வடிவத்தில் எழுதியாகணும். எது பை வரணும், 1/t அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரணும். அப்போ என்னென்னா தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், இங்கே 30t அப்படியே இருக்கட்டும், பை இதில் t வெளியே எடுக்கிறேன். t வெளியே எடுத்துட்டா பொதுவாக வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும் 1 டைம். அப்போ இங்கே +1 வந்துடும். இருந்துச்சு எடுத்துட்டேன், இல்லை என்ன பண்ணப்போ பெருக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணணும், வகுக்கணும். ஸோ 200/t. ஆல்ரெடி நமக்கு தெரியும் சாமி, ஒரு இன்ஃபினிட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் 1/t ஈக்குவல் என்னது 0. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் anything/0. இதை தலைகீழ போட்டானது 0/anything. 0/anything ஈக்குவல் என்ன சாமி நமக்கு ஆகிடும் 0ன்னு வந்துடும். அப்போது இன்ஃபினிட்டிவ்னா anything/0. 1/tனா அது 1/ன்னு சொன்னாவே இதனுடைய தலைகீழி. அப்போ இதை தலைகீழ போட்டால் 0/anything ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 200/tனுடைய வேல்யூ என்ன வந்துடும், இங்கே 0 வந்துடுமா. இந்த t என்ன ஆகிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 30 வரும். இதனுடைய வேல்யூ 0, இதனுடைய வேல்யூ 1. இந்த ஒரு எண்ணெய் 1ஆல் வகுத்தா அதே எண்ணெய் கிடைக்கும். ஸோ 30. ஓகேம்மா, ஆன்சர் வந்து 30. எழுதும் போது எப்படி எழுதணும், t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எனில் உவர் நீரின் அடர்த்தி, உவர் நீரின் அடர்த்தி 30 எதில் எழுதணும் சாமி, கிராம். ஓகே.